வெல்கம் பேக் மக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெக்கார்டாவதா? ஆகுது மக்களே. மேலே ஒரு டியூட்டி தான் கிளம்புறோம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 7:40 கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக நான் 7:15 வந்து வண்டியில் உட்காந்துட்டேன். மேடம் வந்துட்டு 8:15 தான் வருவாங்க ஆக்சுவலி. அப்புறம் என்னத்துக்குடா சீக்கிரமாக வர அப்படின்னாக்கா வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கணும் ஷார்ட்ஸுக்கு. ஸோ அதனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் கொடுத்துட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு போகிறோம். நம்ம மேடமை கூப்பிட்றதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் போகிறோம். போய் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா 8:15 8:30 அந்த டைமில் நம்மளுக்கு மேடம் வந்துடுவாங்க. சொல்ல வேணாம், பிரச்சனை இல்லை. ரைட்டு மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஷூட் பண்ண டே வந்துட்டு வியாழக்கிழமை. ஆமாம், வியாழன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து சண்டே தான் அப்லோட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இல்லைனாக்கா ஃப்ரைடே அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். இல்லைனாக்கா சண்டே தான். ஆக்சுவலி நான் வேறு ஒரு வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்லோட் பண்ணுறதுக்கும், ஷார்ட்ஸும் சரி வீடியோவும் சரி. அந்த இளவு எடுத்தது என் நேரமாக என்னன்னு தெரியல, டெலிட் பண்ணி தொலைச்சிட்டேன். எப்போ டெலிட் பண்ணேன்? பைத்தியமாடானினாக்கா நான் பைத்தியம்தான். அது ஃபோன் ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பாக்ஸ் கொடுத்தேன் நான். அது எல்லாமே டஸ்ட்பினில் தான் போய் உட்காரும். அது டஸ்ட்பின்லேயே போயிட்டு கிளியர் பண்ண, டஸ்ட்பினில் போய் பார்க்குறேன், டஸ்ட்பினில் அந்த ஃபைல் இல்லை. அப்போனாக்கா நான் ஆல்ரெடி எப்போயோ டெலிட் பண்ணிட்டேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இல்லை என்ன ஆகும்னு அப்படின்னாக்கா வீடியோ இன்றைக்கி நான் போட்டு விட்டுடலாம் ஒரு வீடியோவை அப்படின்னு நினச்சேன். நான் நல்லா போதேன்னு நினச்சேன். இந்த மாதிரி நாசமாக போச்சு. சரி, பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸ் இன்றைக்கி அப்லோட் ஆகிருக்கிற ஷார்ட்ஸ் வந்துட்டு டக்குன்னு எடுத்தது. அது வேறு வீடியோ இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை பண்ணி காலையே வந்துட்டு கொஞ்சம் தலைவலியாக போயிடுச்சு மக்களே. சரி, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டியூட்டி என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. மேடம் வந்துட்டு பழைய ஆஃபீஸ்க்கு போகலை. ஸோ இப்போ வந்துட்டு குர்த்துபா சிட்டிக்கிட்ட இருக்கிற குர்த்திபா ஏரியாவுக்கு தான் போகிறாங்க. 5ஆம் நம்பரில் அந்த சைடில் இருக்குது, 5 நடுவில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறாங்க. அங்கே டியூட்டி வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி இப்போ ஒரு 7:40 7:45 அப்படின்னாலும் 8:15 வருவாங்க. 8:15 8:20 வந்துட்டு அப்படியே காஃபியை வாங்கிட்டு அவங்களுக்கு, நம்மளுக்கு கிடையாது, காஃபி அவங்களுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே டைரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு பைத்தியம் மாதிரி அங்கேயே சுற்றிக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஸோ சுத்த அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பப்ஜியோட க்ளோவ்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரி, அங்கே போயிட்டு கேம் விளாட்டு கிடப்போம் அப்படின்னு சொல்லி. க்ளவுஸ் பார்த்திங்களா, மஜாவாக இருக்கா? இதிலே வந்துட்டு நிறைய க்ளவுஸ் இருக்குது. பட் ஆனாக்கா நம்ம நினைக்கிற க்ளவுஸ் வராது. இது ஓகே தான், ஓரளவு ஓகே தான். இது வந்துட்டு ரூபா ஃபில்ஸு நான் வாங்கும்போது. ஆமாம், 150 ரூபா சம்திங், 100 ரூபா என்னமோ. இது நம்ம ஊர் காசுக்கு சொல்லப்போனால் ரூபா ஃபில்ஸு அப்படின்னும் போது இருக்கலாம். பட் ஆனால் ஒர்த்து தான். இது 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ சும்மா இருக்க டைமில் விளையாட்டு கிடப்போமே அப்படின்ட்டு தான், பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலாக மொபைல் நான் வாங்கினது இந்த S25 அல்ட்ரா நான் வாங்கினதே வந்துட்டு இந்த கேமிங்கில் கொஞ்சம் இது பண்ணுவோம், கேமிங் ப்ளே பண்ணுவோம். எனக்கு என் ஒய்ஃபும் வந்துட்டு கேம் விளாடுவாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு கேமே விளாட ஆரம்பித்தேன். பட் ஆனாக்கா அது வந்துட்டு டியூட்டி கொஞ்சம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து டியூட்டி கொஞ்சம் ஹெவி. ஸோ அதனால் விளாட்றதுக்கு நம்ம அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. இருந்தாலும் என்னோடய சோம்பேறியும் அதில் இருக்குது. ஃப்ரீ டைம்லலாம் வந்துட்டு ஒய்ஃப் கூட ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன் கேம்லாம். நான், என் ஒய்ஃபு, அவங்களோட சிஸ்டரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தவர், என் தம்பி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ 4 பேர் வந்துட்டு பப்ஜிலே உட்காந்துருப்போம். அதிகமாக விளாட மாட்டோம், பாட்டு தான். ஸோ ஓகே, மேடம் எப்போ வருவாங்க என்னதுன்னு சொல்லி தெரியல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி இது ஏசியை போட்டு கூல் பண்ண வச்சுட்டேன். ஆக்சுவலி நேற்று நைட்டே வந்துட்டு 2 வண்டி கழுவிட்டேன். பையனோட வண்டியும் என் வண்டியும் கழுவி நீட்டாக வச்சுட்டேன். ஏன்னாக்கா 3 நாளாக இந்த டஸ்ட்டு காற்று அப்படி இப்படின்னு சொல்லி அதுவே அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. பிடிச்சா மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நம்மளால், அதாவது என்னால் என்ன முடியுமோ, இந்த பிகினரால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் உங்களோட சப்போர்ட்டு கொஞ்சம் தேவை, சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நியர்லி வந்துட்டு 7-10 சப்பு நம்ம அடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் 1000க்கு.
ஒரு ஸ்டெப். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏறி வைக்கிற ஒரு படி. அதுக்கப்புறமா போக போக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, நான் அறுக்க விரும்பலை. மணி இப்போ 7:45 நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். மேடம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நான் டியூட்டி அங்கே போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஓகே டன். மக்களே, மேடத்தை கூட்டு வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் விட்டாச்சு. இது ஆக்சுவலி வந்துட்டு பழைய ஆஃபீஸ் இல்லை, இப்போ ஒரு 2-3 நாளாக வந்துட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் உள்ளே போயிட்டாங்க, அவங்க ஜாமான் இறக்கி வச்சாச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது வீட்டுக்கு விட 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் போனாலும் வேஸ்ட்டு தான், பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எப்பயுமே நான் பார்க்கிங் போடுவேன். ஸோ அங்கேயே பார்க்கிங்கை போட்டு பக்கத்துலேயே மத்தாம் இருக்குது, ஏதாவது டீ மொஷக்கல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஜம்மியா வேறு இருக்குது இங்கே, பரவாயில்ல. ஸோ அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று மேய்ஞ்சிட்டு வருவோம், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிடுவோம். காரில் எடுத்துகிட்டு போனால் வேஸ்ட்டு, இங்கே தான் இருக்குது. நேற்று இந்த மாதிரி கண்டென்ட் தான் எடுத்தேன் நான், தெரியாதனமாக இது பண்ணி விட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம வந்து பார்க்கிங் லாஸ்ட்டில் போட்டுப்போம், அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னாக்கா மரத்தோட நிழலும் கரெக்டாக இருக்கும், தொல்லை இல்லாமல் இருக்கும். அதனால் இப்படி ஃபேஸ் வந்துட்டு இப்படி வச்சா மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா வெயில் படாது, ஓகேங்களா? நேற்று ஃபுல்லாக வீடியோ எடுத்த மக்களே, நாசமாக போச்சு. என்ன பண்ணுறது, என்ன ஒன்று தூசி போடும், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம போயிட்டு, மைக் ஆனில் தான் இருக்கா இல்லை பைத்தியம் மாதிரி பேசுகிறானா? நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இப்போ நம்ம போயிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு போய் முதல்ல டீயை வாங்குவோம். ஜூஸ் நான் எப்பயுமே ஒரு ஜூஸை வாங்குவேன். முதல்ல இப்போ நம்ம போய்ட்டு டீயை வாங்குவோம், சரிங்களா? வாங்க போவோம். ஓகே, பார்க்கிங் போட்டாச்சு. எத்தனை கார் வந்திருக்கு பாருங்கள். நேற்று முந்தானத்தில் சரியான ரஷ்ஷு, நம்ம இன்றைக்கி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜம்மியா பக்கத்தில் இருக்கா, அந்த சைட் கேப்பில் தெரியும் பாருங்கள். வாங்க ஜம்மியா போவேன்னா மற்ற போயிட்டு ஏதாவது டீயை வாங்குவோம், அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. தெரியும் நினைக்கிறேன், இது ஜம்மியா இது, சரிங்களா? நம்ம மத்தாம் இங்கே இருக்குது, மத்தாவும் போவோம் வாங்க. அப்பா எவ்வளோ வண்டிங்க நிற்கிது இங்கே. சப்வே அதெல்லாம் நிறையா இருக்கும், பக்கத்தில் ஹிந்திக்கார மத்தாம் இருக்குது. இந்த தாரெல்லாம் பாருங்கள் எப்படி குப்பையாக கிடக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் நேற்று வீடியோ எடுத்தேன், நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் விட்டுருவாங்களா அப்படின்னு. ஏதோ ஒருத்தர் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதான் மத்தாமு. டீயை வாங்கி லாக் பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போதைக்கு ஒரே டீயை மட்டும் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். இது ஆக்சுவலி ஸ்கூலும் ஆஃபீஸும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஸ்கூல் இருக்குது, இந்த சைடில் ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள், வண்டிங்கெல்லாம் நிப்பாட்டி. ஓகே, வாங்கிட்டு இந்த டீயை குடிப்போம் சூடாகிறதுக்குள்ளே. கரெக்ட் டீ நல்லாயிருக்கும், வாங்கிட்டு இந்த டீயை குடிப்போம். அப்பா வண்டிலாம் பங்கமாக நிற்கிதுப்பா, BMW பென்ஸு அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஊரில் அதை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கா. இங்கெல்லாம் வந்துட்டு இந்த க்ரூசரு, கொஞ்சம் அந்த ஆர்மர் வண்டிலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பங்கமாக இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வண்டியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை. டீயை குடிப்போம். டீயை குடிச்சிட்டு நான் அடுத்தது என்னன்னு சொல்லி நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? பாய் மக்களே. மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க, கிளம்புறோம். டைம் இப்போ கரெக்டாக ஒரு 11:40, 11:45 வச்சுக்கிங்களேன். ஃபோன் அடித்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது டீ எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, காலையில் டீ எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பேகை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ போயிட்டு அது எடுத்துக்கிட்டு வருவோம். ஸோ இங்கே இந்த சைடில் பார்க்கிங் எதுவுமே இல்லை, இப்படி தான் நிப்பாட்டி ஆகணும், வேறு வழியும் இல்லை. சரி நிப்பாட்டுவோம், யாரும் என்ன கேட்க போகிறா பார்த்து. நான் வண்டியில் ஆள் இருக்குது. சரி மக்களே, வெயிட் பண்ணுங்கள். நான் போயிட்டு டீ அந்த இதெல்லாம் வந்து ஃப்ளாஸ்க்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஓகே மக்களே, மேடத்தோட லேப்டாப்பு அப்புறம் இந்த டீ ஃப்ளாஸ்க் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணி பெல்ட்டை போட்டு வச்சிட்டேன். மூவிங்கில் இருக்கும்போது டக்குன்னு பிரேக் அடிக்கிறோம் போகிற வரோம் அப்படின்னாக்கா இது கவுந்துடும். ஸோ அதனால் லாக் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட தண்ணி பாட்டிலு, ஜூஸு எல்லாமே வச்சாச்சு. எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வியாழக்கிழமை இல்லையா? ஸோ நான் சீக்கிரமே முடிஞ்சிச்சு. ஆமாம், 11:45 சீக்கிரமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை.
ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா இதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகேங்களா? குவாலிட்டி பங்கமாக இருக்குது. கொய்யால் அம்குடு முக்கா மால்ட்டுமான மாதிரியே இருக்குது. ஓகே மக்களே, நான் உங்களை அடுத்த டியூட்டியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகேங்களா? பாய். மேடம் ஆஃபீஸில் கூட்டுக்கிட்டு அவங்க புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்களே, அங்கே வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் ஏசி அந்த லைன் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், நியர்லி ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பங்கமாக இருக்குல்ல எல்லாமே. இதோட அவுட்புட் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்ன இது அப்படின்ட்டு. பார்ப்போம். இதுக்கு பெரிய கதையே இருக்குது இந்த வீடு கட்டுறதுக்கு. இவங்க கிட்ட ஒரு 4-5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் மூலியமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் உடச்சி அடித்து அதை சரி பண்ணி இது பண்ணி இப்போ வந்துட்டு மேடத்தோட கண்ட்ரோலில் வந்துருக்கு இது கட்டுறதுக்கு போகிறதெல்லாம். காட்டுறோம் பாருங்கள், பங்கமாக இருக்கும். இது அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த வீடு, அதாவது ஃபுல்லாக வேலை முடிச்சுன்னு வச்சுக்கலாம், பங்கமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மைக்கில் ஹெட்செட்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. டைம் இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு 12:30. பார்ப்போம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, சீக்கிரமாக வந்துடுறாங்க. மக்களே, மேடத்தை டியூட்டிலாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க. என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு விட்டுட்டு இப்போ வந்துட்டு பெட்ரோல் போட போயிட்டுருக்கேன். பெட்ரோல் லைட் எரிய போகுது. ஸோ அதனால் போயிட்டு ஒரு 3-3.5 கேடி பெட்ரோலை போட்டோம் அப்படின்னாக்கா சப்போ அடுத்த டியூட்டிக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். டியூட்டி டைம் நம்மளால் போட முடியாது, அலைய முடியாது. ஸோ அதனால் இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்மள்ட்ட உள்ளது வந்து ஆல்ஃபா கார்டு தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அந்த பங்கை தேடி அலையணும் போகணும் வரணும்னு சொல்லி இருக்கும். சப்போஸ் எங்கே லாங்கில் போயிட்டாங்க அப்படின்னாக்கா தொல்லாது. அதனால் சரி போட்டு வந்துடுங்க, பெட்ரோலை போட்டு ஸ்டாப் பண்ண வேலை முடிஞ்சில்ல, அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு நம்ம வந்தேன். 3 மணிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் என்னமோ தூங்கினேன். ஃபோன் மேலே ஃபோனு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அந்த அளவு ஃபோன் மேலே ஃபோன் அடித்து தூங்க விடலை நிம்மதியாக யாருமே. அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. தலை தான் வலிக்குது. அந்த விலாகில் பார்த்துருப்பீங்க, மேடம் வந்து வீடு கிட்ட முடிய போகுது. அவங்க பல வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம், ஆமாம் 5 வருஷமாக 5, 6, 7 வருஷமாக இங்கே என்னமோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா இதில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. எப்பயும் முடிஞ்சிருக்கிறது வேண்டியது இந்த வேலை. நம்ம இந்தியா எல்டிஆர்டியை வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க போல இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டாக ஆட்டையை போட்டு ஓடிட்டானான். அது நிறைய இஷ்யூ ஆச்சு அதில். அதுக்கப்புறம் 2 வருஷம் எந்த ஒரு வேலையும் நடக்கலை, போல வரல. 3 வருஷம் எந்த வேலையும் நடக்கலை வீட்டில். எனக்கா இங்கே வந்துட்டு லோனு போட்டு தானே எடுக்கிறாங்க, வீட்டில் செய்யணும் போகணும் வரணும் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் ஓரளவு தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. மற்றபடி வேறு ஏதாவது ஜாமான் வாங்குறது போகிறது அது எல்லாமே கடன் தான். அந்த கடனை வந்துட்டு போட்டு செஞ்சார். பட் ஆனாக்கா ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான். அது யாருன்னு நேரத்தில் எனக்கு தெரியாது, நான் கண் கூட பார்க்கல. பட் ஆனாக்கா அந்த வீட்டில் உள்ள நம்ம ஆர்எஸ் இருக்கார் இல்லையா, அதாவது செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா, அவர் தான் என்று சொன்னார். ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான்ப்பா, பாவம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்துட்டு மேடத்தோட கண்ட்ரோலில் போயிருக்கு எல்லாமே. மேடம் தான் வந்துட்டு இப்போ எல்லாமே எடுத்து பண்ணுறாங்க, அவங்க காசு போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது வேலை. ஸோ டக்கு வேலை முடியுது. அதனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நியர்லி ஒரு 6 to 1 வருஷம், ஆமாம் 6 மாதம் to 1 வருஷத்துக்குள்ளே அந்த வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓப்பனிங்கும் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கா இப்போயே வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சிமெண்ட்லாம் இறக்கிட்டாங்க. சிமெண்ட் இறக்கி உள்ளே ஃபுல்லாக பூசுறதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் லைட்டெல்லாம் மஜாவாக போடுவாங்க. லைட்டு உள்ள அந்த டைல்ஸ் எல்லாம் மஜாவாக போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ரைட்டு. அந்த மாதிரி வீட்டில் நம்மளால் கட்ட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் பல செலவாகும், கோடிக்கணக்கில் செலவாகும். அந்த அளவு கட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த
சும்மா டீ சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு வரதுக்குன்னு சொல்லி உட்காரத்துக்குன்னே சொல்லி எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியே லேடிஸ்க்கு தனியாக, சாருக்கு தனியாக, சாரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக, லேடிஸ் மேடத்தோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக, அதே மாதிரி பையன் இருக்கார் இல்லையா, மேடத்தோட பையன் இருக்காப்புல இல்லையா, அவரோட பசங்க வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு தனியான்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்லேயே வந்துட்டு 3 மஜ்லிஸ் அந்த மாதிரி கட்டியிருக்காப்புல. செம்ம கிராண்டாக இருந்துச்சு. நான் தூணெல்லாம் பார்த்து ஆக்சுவலாக அது ஃபினிஷிங் ஆகும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் அந்த வீடு. எனக்கா சார்கிட்ட வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, என்கிட்ட நான் ப்ளூ பிரிண்ட் வச்சுருந்தேன், அதை பார்த்தோம், பங்கமாக இருந்துச்சு அது அவுட்லுக்கு. அது இன்னொரு 1 வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடிச்சிருவாங்க, பார்ப்போம். அதுக்கு நிறைய செலவு இழுத்து விட்டுருச்சு. ஆக்சுவலி இழுத்து விட்டுருச்சு அப்படின்னும் போது இவங்க வீணாக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு போட்டாங்க, இந்த பாம்பு படிக்கட்டு மாதிரி போட்டு வீட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் அதை இடித்து, அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் இது ஏற்றி விட்டாங்க. அந்த படிக்கட்டு இறங்குறது ஏறுறது அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. திரும்பி அதை இடித்து உடச்சி, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, கடுப்பாச்சு அப்படின்னாக்கா இடிச்சிருவாங்க. நல்ல மூட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா கட்டுவாங்க, கட்டி இடிக்கிறது இதே விளையாட்டு கலந்துருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுலேயும் நிறைய காசு செலவாயிடுச்சு சாருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இப்போ டாய்லெட் வைக்கிறதுக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஃப்ளாஷ் வந்துட்டு ஒரு மாதிரியாக உள்ளே அடங்கின மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் ஏர்போர்ட்டில் உள்ளது. அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. பட்டு அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க என்னன்னு சொல்லி தெரியலை. அது சில ரூமுக்கு மட்டும், சாரோட ரூமுக்கும் மேடம்க்கு ரூமுக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் வச்சு விட்டுட்டு மற்ற ரூமுக்குலாம் நார்மல் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இது. அந்த வீடு கட்டுனதுலேருந்தே பிரச்சனை தான். ஒயரிங் கொடுக்காம பூசி விட்டானுங்க, லைன் இழுக்காமல் இது போட்டு விட்டானுங்க, நிறைய பிரச்சனை போச்சு அந்த வீட்டுக்கு. இப்போ தான் அந்த வீடு வந்துட்டு சீக்கிரமாக முடியுது. ஏன்னாக்கா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களுக்கு அப்புறம் ஆரம்பித்தது எல்லா வீடும் வந்துட்டு முடிஞ்சு கொடுத்துட மாட்டாங்க. இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்கும், உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குது. இந்த ரைட் சைடு வீடு வந்துட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. அது நேற்று நான் உங்களுக்கு விழா போட்டிருப்பேனா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட அண்ணன், கிளவியோட அண்ணனும் வந்துட்டு வீடு கட்டியிருக்காரு. பிரம்மாண்டமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு வீடு. இப்போ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் வச்சு தான் வந்துட்டு மேடம் ஒரு ஐடியாவில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடித்து சொல்லுவேன், மேடம் இந்த ஏரியாவிலேயே சாரோட வீடு மாதிரி அந்த ஒரு ஆர்ச்சி மாதிரி எந்த வீடும் கிடையாது, பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கார்னர் வீடு வேறையா, சூப்பராக எடுத்து கொடுக்கும். நீங்கன்னா பாருங்கள், கார்னர் வீடு அதுவுமா சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஒரு டீயை வாங்கிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம போக வேண்டியது. இல்லைன்னா டீயை வாங்கிட்டு போயிடுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா சரியான தலைவலிக்குது நம்மளுக்குலாம். வந்துட்டு தூக்கத்துலேருந்து பாதியில் எழுப்பி விட்டாங்க அப்படின்னா தலைவலிச்சிடும், திட்டி விட்ருவேன். யாராச்சும் பக்கத்தில் இருந்து யாராவது எழுப்பி விட்டாங்க அப்படின்னா திட்டி விட்ருவேன். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் எந்திரிக்கிறதுனால மதிய நேரத்தில் கொஞ்சம் தூங்கினா தான் நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒன்று எழுப்பி விட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னாக்கா தலைவலி தான். ஓகே, கிட்டத்தட்ட பெட்ரோல் பங்க் கிட்ட வந்தாச்சு. ரோடு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போகிறோம். இப்போ பெட்ரோலை போடுறோம், பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டீயை குடிக்கிறோம். சரி மக்களே, இத்துடன் இந்த விலாகை நான் முடித்து கொள்கிறேன். சரிங்களா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, பொறுமையாக தான் போகணும். நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன்.